ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ இந்த செஷனில் நம்ம அடுத்த டெஸ்ட்டு ஹைட்ரோ கார்பன்ஸ் எழுதணும் இல்லையா, அதில் இருக்கிற கொஷினை டிஸ்கஸ் பண்ண போகிறோம். பாருங்கள். கொஷின் நம்பர் 1. ஓசோனாலிசிஸ் ஆஃப் எத்திலீன், அசிட்டிலீன் அண்ட் ப்ரொபிலீன் ரெஸ்பெக்டிவ்லி. எத்திலீன்னா CH2 டபுள் பாண்ட் CH2, அசிட்டிலீன்னா CH ட்ரிபிள் பாண்ட் CH, ப்ரொபிலீன் அப்படின்னா 3 கார்பன் இருக்கிற காம்பவுண்டு, டபுள் பாண்டட் காம்பவுண்டு. ஓசோனாலிசிஸ் பண்ணால் என்ன ஆகும் சார்? இந்த மாலிகுலை பிரேக் பண்ணி இவங்கிட்ட ஒரு டபுள் பாண்டோ போட்டு அனுப்பிச்சிருங்க சார், இவங்கிட்ட ஒரு டபுள் பாண்டோ போட்டு அனுப்பிச்சிருங்க சார். ஸோ ஃபஸ்ட்டு ப்ராடக்ட் ஃபார்மால்டிஹைட், இது மேட்ச் ஆகிற ஒரே ஆப்ஷன் ஏ தான். வேலை முடிஞ்சிச்சு இங்கே. ஏன்னா இங்கே பாருங்க, கிளையாக்சால் கொடுத்துருக்காங்க, ஃபார்மால்டிஹைட் கூட ஒன்று கொடுக்குறாங்க, கிளையாக்சால். சரி, ரெண்டாவதுவா இந்த மாலிகுலை ஆக்சிடைஸ் பண்ணுற, அப்போ இவங்கிட்ட ஒரு டபுள் பாண்டை போடுங்க சார், இவங்கிட்ட ஒரு டபுள் பாண்டை போடுங்க சார். ட்ரிபிள் பாண்டுங்கனால ஸ்டில் தேர் வில் பி ஒன் பாண்ட். ஸோ கிளையாக்சால். அடுத்தது இவனை இந்த மாதிரி பண்ணும்போது ஃபார்மால்டிஹைட் ப்ளஸ் அஸ்டால்டிஹைட். ஸோ ஆன்சர் மேட்ச் ஆகிறது ஆப்ஷன் ஏப்பா. வெரி குட். கொஷின் நம்பர் 2. மெத்தில் புரோமைடு ஹீட்டட் வித் ஜிங்க் இன் க்ளோஸ்டு டியூப். மெத்தில் புரோமைடு ஜிங்க் ஃப்ராங்க்லாண்ட் ரியேஜென்ட்னு பேர். இன்னொரு மெத்தில் புரோமைடு ரியாக்ட் ஆகும். ஸோ மெத்திலும் சேரும், ஈத்தேன். ஆப்ஷன் பி வில் பி யுவர் ஆன்சர். தேர்ட் கொஷின். Aqueous solution of an organic compound A on electrolysis liberate acetylene and CO2 at anode. Anode. What is A? பாரு, ஒரு அசிட்டிலீனா ட்ரிபிள் பாண்டட் காம்பவுண்டு ப்ராடக்டாக வருதுனாக்கா ஸ்டார்டிங் மெட்டீரியல் எப்படி இருக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்கேன். அன்சாச்சுரேட்டட் டைகார்பாக்சிலிக் ஆசிட் தான் நீ ஸ்டார்டிங் மெட்டீரியலாக எடுத்துருக்கணும். அப்போ தான் உனக்கு இந்த ப்ராடக்ட் கிடைக்கும். ஸோ அன்சாச்சுரேட்டட் ஆசிட், அசிட்டேட், சிட்ரேட், சக்சினேட், மேலியேட். மெலிக் ஆசிட் ஒரு அன்சாச்சுரேட்டட் டைகார்பாக்சிலிக் ஆசிட். ஸோ இந்த கொஷனுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி. நான் வேணால் அதை எழுதி காட்டுறேன் பார். CH டபுள் பாண்ட் CH, COO பொட்டாசியம், இதுக்கு பேர் தான் பொட்டாசியம் மேலியேட். ஸோ இதில் K ப்ளஸ் கேட்டையான விட்டுரு, ஆனையான பார், நெகட்டிவ் ஆனையான பார். ஸோ ஆனையான ஆனோடுக்கு போயிட்டு 2 கார்பன் டை ஆக்சைடு கேஸை கொடுத்துட்டு அசிட்டிலினாக மாறிடும், டபுள் பாண்டு ட்ரிபிள் பாண்டாக மாறிடும். ரைட். நெக்ஸ்ட். பியூர் மீத்தேன் கேன் பி ப்ரொடியூஸ்டு பை விச் ரியாக்ஷன்? உட்ஸ் ரியாக்ஷனில் கண்டிப்பாக பண்ண முடியாது. மினிமம் 2 கார்பன் தேவை. கோல்புலையும் 2 கார்பன் தேவை. ரிடக்ஷன் வித் ஹைட்ரஜனா சோடா லைம் டீகார்பாக்சிலேஷன் பண்ணலாம். தாராளமாக பண்ணலாம். ஸோ இப்போ அசிட்டிக் ஆசிட் எடுத்துக்கிட்டு சோடா லைம் போட்டோன்னு வச்சுக்கோ. ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் அது இப்படி மாறிடும். அதுக்கு அடுத்த ஸ்டெப்பில் சோடியம் கார்பனேட் வெளியில் போயிட்டு மீத்தேன் கிடைக்கும். ஸோ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி. கொஷின் நம்பர் 5. த மேஜர் ப்ராடக்ட் ஆஃப் த ஃபாலோயிங் ரியாக்ஷன் கேட்குறாங்க. ஹைட்ரஜன் அயோடைட் பெராக்சைடு போட்டால் ஆன்டி மார்கோனிகா ப்ராடக்ட். எப்போன்னா HBr கூட மட்டும்தான். ஆனால் HI போடும்போது ஆன்டி மார்கோனிகா ப்ராடக்ட்லாம் கிடையாது, மார்கோனிகா ப்ராடக்ட் தான். ஸோ த நெகட்டிவ் பார்ட் கோஸ் டு த கார்பன் கண்டெய்னிங் லெஸ் நம்பர் ஆஃப் ஹைட்ரஜன் ஆட்டம்ஸ். பாய் தான் ஆன்சர். கொஷின் நம்பர் 6. ப்ரொப்பேன் கேனாட் பி ப்ரிப்பேர்ட் ஃப்ரம் விச் ரியாக்ஷன்? இந்த ரியாக்ஷன் ஆப்ஷன் ஏ மூலிமா ப்ரொப்பேன் ப்ரிப்பேர் பண்ண முடியுமான்னா முடியாதுப்பா. ப்ரொப்பனால் தான் ப்ரிப்பேர் பண்ண முடியும். ஏன்னா பாரு, நான் உனக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். ஹைட்ரோபோரேஷனில் 2 டைப் இருக்குது. ஒன்று வாட்டர் ஆட் பண்ணுறது, வாட்டர் ஆட் பண்ணால் தான் அல்கின் வரும். இன்னொன்று பேசிக் மீடியம், ஹைட்ரஜன் பெராக்சைடு இல்லை பேசிக் மீடியம் போட்டால் ஆல்கஹால் வரும். அதனால் ப்ரொப்பேன் ஆன்சர் இல்லை. இங்கே வருமா சார்னா வரும், ஏன்னா இது ஒரு ஸ்ட்ராங் ரெடியூசிங் ஏஜென்ட், ப்ரொப்பேன் வரும். இங்கே ஒரு சோடியம் கார்பனேட் ரிமூவ் பண்ணிட்டா ப்ரொப்பேன் வரும். ஸோ இங்கே ப்ரொப்பேன் கிடைக்காது, ப்ரொப்பனால் தான் கிடைக்கும். ஆன்சர் இஸ் ஆப்ஷன்ஸ் ஏ. அலுமினியம் கார்பைடு ஆன் ஹைட்ரோலிசிஸ். இங்கே கார்பனோட சார்ஜ் என்ன? 3 கார்பனுக்கு இந்த 3ங்கிறது அலுமினியத்தோட சார்ஜ், இந்த 4ங்கிறது கார்பனோட சார்ஜ். கார்பன் 4 மைனஸ், அப்போ 4 H+ஓட சேர்ந்துடும். அப்போ மீத்தேன் கேஸ் ப்ராடக்டாக கிடைக்கும். கொஷின் நம்பர் 7க்கு பாய். கொஷின் நம்பர் 8. மேக்ஸிமம் ஹீட் ஆஃப் ஹைட்ரஜனேஷன். ரைட். இவன் பென்சீன் ரொம்ப ஸ்டேபிளான காம்பவுண்டு. ஓகேவா? மேக்ஸிமம் ஹீட் ஆஃப் ஹைட்ரஜன். இது பென்சீன் ரொம்ப ஸ்டேபிள். இங்கே பாரு, இது ஆல்ஃபா கார்பன், இது ஆல்ஃபா கார்பன். 4 ஆல்ஃபா ஹைட்ரஜன் இருக்குது. இங்கேயுமே 4 ஆல்ஃபா ஹைட்ரஜன் இருக்குது. இங்கேயுமே 4 ஆல்ஃபா ஹைட்ரஜன் இருக்குது. ஆனால் இதுதான் இருக்கிறதுலே ரொம்ப அன்ஸ்டேபிளானவன். ஏன்? இங்கே ரெசனன்ஸ் இருக்குது, இங்கேயும் ரெசனன்ஸ் இருக்குது. ஆனால் இது ஒரு ஸ்டேபிளான ப்ராடக்ட். ட்ரான்ஸில் டபுள் பாண்ட் இருக்கிறதுனால ஸ்டேபிளான ப்ராடக்ட். அப்போ இருக்கிறதுலே அன்ஸ்டேபிளான ஃபஸ்ட்டு ஸ்பீஷீஸ். அதனால் மேக்ஸிமம் ஹீட் ஆஃப் ஹைட்ரஜனேஷன் ஆப்ஷன் ஏப்பா. ஆப்ஷன் ஏ. கொஷின் நம்பர் 9. 2-மெத்தில் பென்ட் 2ஈன். இது பென்ட்டு 2-மெத்தில் 2ஈன். இந்த இடத்துல ஓசோனாலிசிஸ் பண்ணுறாங்க.
ஸோ இந்த இடம் பிரேக் ஆகி ஒரு ப்ராடக்ட் அசிட்டோன், இந்த மாதிரி இந்த மாலிகுல் அசிட்டோன், இன்னொரு ப்ராடக்ட் ப்ரோப்பனால், 3 கார்பன் இருக்கிற ஆல்டிஹைட். ஸோ அசிட்டோன் 3 கார்பன் இருக்கிற ஆல்டிஹைட். ஆப்ஷன் டாங்கி. ப்ரோப்பனோன் தான் அசிட்டோன், 3 கார்பன் இருக்கிற ஆல்டிஹைட் தான் ப்ரோப்பனால். ஓகேவா? ரைட். கொஷின் நம்பர் 11. An alkene on vigorous oxidation with KMnO4 gives only acetic acid. அசிட்டிக் ஆசிட் மட்டும்தான் ப்ராடக்டாக கிடைக்குதா? அப்போ 2 பக்கமும் 2 கார்பன் இருக்கிற அல்கீனாக பார்க்கணும். இதுதான்ப்பா. இந்த பக்கமும் 2 கார்பன் அசிட்டிக் ஆசிட், இந்த பக்கமும் 2 கார்பன் அசிட்டிக் ஆசிட். ஸோ ஆன்சர் இஸ் பி. கொஷின் நம்பர் 11. The structural formula of the compound which yields ethylene upon reaction with zinc. எத்திலீன் அப்படின்னாக்கா டபுள் பாண்டட் காம்பவுண்டு வருதுனாக்கா ஆப்ஷன் ஏல இருந்து தான் வரணும். ஏன்? அப்போ தான் CH2Br ஜிங்க் போட்டினா ZnBr2 வெளில போயிடும், டபுள் பாண்ட் ஃபார்ம் ஆகும். இவனை யூஸ் பண்ணினா ட்ரிபிள் பாண்டட் காம்பவுண்ட் தான் ப்ரிப்பேர் பண்ண முடியும், இவனை யூஸ் பண்ணாலும் ட்ரிபிள் பாண்டட் காம்பவுண்ட் தான் ப்ரிப்பேர் பண்ண முடியும். நெக்ஸ்ட், ரியாக்டிவிட்டி ஆஃப் ஹைட்ரஜனை பொறுத்த வரைக்கும் டெர்ஷரி ஹைட்ரஜன் தான் ஹைலி ரியாக்டிவ், அடுத்ததாக செகண்டரி, அடுத்ததாக ப்ரைமரி. எத்திலின் ரியாக்ட்ஸ் வித் KMnO4. எத்திலின்னா CH2 டபுள் பாண்ட் CH2. ஸ்ட்ராங் KMnO4னா பிரேக் பண்ணி ஃபார்மிக் ஆசிடாக மாற்றிடுவேன். ஆனால் டைல்யூட் 1%ன்றாங்க. அப்போ இது ஹைட்ராக்சிலேஷன் ரியாக்ஷன். இதுதான் ப்ராடக்ட்டு எத்திலீன் கிளைகால். இதோட பேர் எத்திலீன் கிளைகால். ரைட். நெக்ஸ்ட், வித் HCl மார்கோனிகா அடிஷன். ஸோ CH3C ஒரு Cl ஆட் பண்ணால் இங்கே H2ஆக மாற்றிடு, இன்னொரு Cl ஆட் பண்ணால் சிங்கிள் பாண்டு H3ஆக மாற்றிடு. ஸோ இதோட பேர் 2,2 டைக்ளோரோப்ரோபேன். ஆன்சர் ஆப்ஷன் ஏ. 15. 2-hexyne gives trans product கிடைக்குதுனால யார் தான்? லித்தியம் வித் அமோனியா, அதாவது பிர்ச் ரிடக்ஷன். ட்ரான்ஸ் ப்ராடக்ட் கிடைக்குதுனாலே பிர்ச் ரிடக்ஷன் தான். லித்தியம் அலுமினியம் ஹைட்ரைடும் ட்ரான்ஸ் ப்ராடக்ட் கொடுக்குமே. ஸோ இந்த கொஷனுக்கு ஆன்சர் ரெண்டுமேப்பா. லித்தியம் வித் அமோனியா, லித்தியம் அலுமினியம் ஹைட்ரைட் ரெண்டுமே தான் மேட்ச் ஆகும், ரெண்டுமே தான் வரும். நெக்ஸ்ட், மெர்க்யூரிக் அயான் வித் வாட்டர் ஹைட்ரோலிசிஸ் பண்ணுறோம். அப்போ என்ன நடக்கும்னா ஒரு கார்பனில் H+, ஒரு கார்பனில் OH- ஆட் ஆகும். எந்த கார்பனில் OH- ஆட் ஆகும்னா இதுதான். ஏன்னா இந்த கார்பன் மேலே தான் மோர் பாசிட்டிவ் பிகாஸ் ஆஃப் ரெசனன்ஸ் ஸ்டெபிலைசேஷன். ஸோ அப்போ ஃபினைல் ரிங்குக்கு பக்கத்தில் இருக்கிற கார்பனில் OH, டபுள் பாண்ட் CH, சிங்கிள் பாண்ட் CH3 இப்படி இருக்கும். இது ஈனால் ஃபார்ம், கீட்டோ ஃபார்முக்கு மாறும். அப்போ இந்த ஹைட்ரஜன் இங்கே போய்டும், டபுள் பாண்ட் இங்கே போய்டும். ஃபினைல் ரிங் பக்கத்தில் C டபுள் பாண்ட் O, ஆப்ஷன் ஏ. ஃபினைல் ரிங் பக்கத்தில் C டபுள் பாண்ட் O, ஆப்ஷன் ஏ. 17. அமோனியாக்கல் குப்ரஸ் குளோரைட் will give red precipitate with which of the following? பாரு, இந்த ஹைட்ரஜன் அசிடிக் ஹைட்ரஜன் சொன்னோமா. ஸோ அப்போ குப்ரஸ் குளோரைட் போட்டினா இந்த இடத்துல காப்பர் ரியாக்ட் ஆகும், ரெட் precipitate கிடைக்கும். 18. A dibromo derivative of alkane reacts with sodium metal to form alicyclic hydrocarbon. The derivative is propane 1,1 dibromo. எடுத்தால் டபுள் பாண்ட் தான் வரும், ப்ரோப்பீன் தான் கிடைக்கும். ஸோ இது ஆன்சர் இல்லை. 1,2 டைப்ரோமோ 2,2 இங்கே HBr ஜிங்க் போட்டினா ஒரே கார்பன்லேருந்து HBr எடுக்க முடியாது. சோடியம் மெட்டல் போடுறாங்களா? சோடியம் மெட்டல் போட்டாலும் இங்கே ஒன்றும் நடக்க வாய்ப்பு இல்லை. என்னடா அது 1,4 டைப்ரோ இது சொல்லலாம்ப்பா. சோடியம் மெட்டல் போட்டினா இந்த பக்கம் ஒரு NaBr, இன்னொரு சோடியம் இந்த பக்கம் ஒரு NaBr எடுத்துரும். அப்போ இந்த கார்பனும் ரிங் ஃபார்ம் பண்ணிடும். அப்போ சைக்ளிக் காம்பவுண்ட் சைக்ளோபியூட்டேன் கிடைக்கும். உனக்கு புரிகிற மாதிரி வேணால் இந்த ஈக்குவேஷன் எழுதுகிறேன் பாரு. 4 கார்பன், இங்கே ஒரு புரோமின், இங்கே ஒரு புரோமின், இதான் 1,4 டைப்ரோமோ பியூட்டேன். இதில் சோடியம் மெட்டல் போட்டு ஹீட் பண்ணினா இந்த பிஆர் போயிட்டு இவங்க 2 பேருக்கு நடுவில் ஒரு பாண்டு ஃபார்ம் ஆகிடும். அதான் சைக்ளோபியூட்டேன். ரைட். 19வது கொஷின். பியூட் 1 அயன் 2 அயன் ரெண்டையும் எப்படி வித்தியாசப்படுத்தலாம்? இதில் டெர்மினல் ஹைட்ரஜன் இருக்கும். அப்போ ஆப்ஷன் 4 இவன் ஆன்சர் பண்ணுவான். ஆப்ஷன் 4க்கு இவன் ஆன்சர் பண்ண மாட்டான். 20வது கொஷின். ப்ரிடிக்ட் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் எக்ஸ் ஆஃப் த ஃபாலோயிங் ரியாக்ஷன். இவங்க 2 பேரும் சேர்ந்தால் எலக்ட்ரோஃபைல் ஜெனரேட் ஆகும் இல்லையா? Cl- இவன் எடுத்துப்பான். அப்போ என்ன கிடைக்கும்? ப்ரொப்பைல் ப்ரைமரி கார்போகேட்டையான் கிடைக்கும். இது அன்ஸ்டேபிள். இங்கேருந்து ஒரு ஹைட்ரஜன் இங்கே ஷிஃப்ட் பண்ணு, அப்போ என்ன கிடைக்கும்? செகண்டரி கார்போகேட்டையான் கிடைக்கும். இந்த எலக்ட்ரோஃபைல் எடுத்துகிட்டு போய் பென்சின் ரிங்கில் போடு. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் 4.
ஆன்சர் ஆப்ஷன் 4. 21. பிக் அவுட் த ராங் ஸ்டேட்மெண்ட். டொலுவின் ரெசனன்ஸ் காமிக்குது, ட்ரூ. இது நான் அரோமேட்டிக்காக, தப்பு. ட்ரொப்பீலியம் கேட்டையான் இஸ் ஹைலி அரோமேட்டிக். ட்ரொப்பீலியம் கேட்டையான் இஸ் ஹைலி அரோமேட்டிக். இதுக்கு பேர் ட்ரொப்பீலியம் கேட்டையான். இது ரொம்ப 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 ஸ்டேபிள், ஞாபகம் வச்சுக்கோ. ரைட். 22. இந்த ஃபாலோயிங் ரியாக்ஷன் வாட் இஸ் த மேஜர் ப்ராடக்ட் அண்ட் வாட் இஸ் த மைனர் ப்ராடக்ட்? ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் H ப்ளஸ் அட்டாக் பண்ண போதா OH மைனஸ் அட்டாக் பண்ண போதா? H ப்ளஸ் தான். இந்த கார்பனை தான் அட்டாக் பண்ணும். ஏன்? அப்போ தான் எனக்கு ஸ்டேபிளான செகண்டரி கார்போகேட்டையான் கிடைக்கும். இந்த இடத்துல ப்ளஸ் செகண்டரி கார்போகேட்டையான் கிடைக்கும். இது இதோட நிற்குமானா இல்லை. ஒரு மெத்தில் ஷிஃப்டிங்கு ஒரு மெத்தில் குரூப்பை தூக்கி இங்கே போடு. ஸோ CH3 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 இப்போ இங்கே ப்ளஸ் டெர்ஷரி கார்போகேட்டையான். இப்போ அந்த OH மைனஸை கொண்டாந்து இங்கே போடு. இதுதான் ஆன்சர். OH மைனஸ் கொண்டாந்து இங்கே போடு. இந்த ஆப்ஷன் எங்கே இருக்குது? இந்த ஆப்ஷன் எங்கே இருக்குது? ஆப்ஷன் சியில். இது பிரிண்டிங் மிஸ்டேக்ப்பா. இது இந்த இடத்துக்கு வந்திருக்கணும். ரைட்டாக நவுந்து இந்த இடத்துக்கு வந்திருக்கணும். 22ல் பிரிண்டிங் மிஸ்டேக் இருக்குது. சரி, ரைட். 23. 2-hexane can be converted into trans. இப்போ தான் போன கொஷின் பேப்பர்லேயும் இதை பார்த்தோன்னு நினைக்கிறேன். இவன் மட்டும்தான். ஏன்னா இங்கே லித்தியம் அலுமினியம் வெடேட் கொடுக்கல. சோடியம் போட வெடேட் இந்த வேலையை பண்ணாது. அது நல்ல ரியாக்டிவ் ஃபங்க்ஷனல் குரூப் மட்டும்தான் பண்ணும். ஸோ ஆன்சர் B. 24. Addition of HBr to propylene in presence of benzoyl peroxide. HBr propylene டபுள் பாண்டட் காம்பவுண்டு. பென்சாயில் பெராக்சைட்னா ஆன்டி மார்கோனிக் ஆஃப் ரூலு. அப்போ ப்ராடக்ட்டு ஆன்டி மார்கோனிக் ஆஃப் ரூலை உபயோக பண்ணணும்னு சொன்னால் போதுமா? ஆன்சர் ஆப்ஷன் D. அடுத்தது ஹேலஜினேஷன் ஆஃப் ஏனில் ஹேலஜினேஷன் ஃப்ரீ ரேடிக்கல் சப்ஸ்டியூஷன் சொல்லியிருக்கோம். நெக்ஸ்ட்டு சைக்ளோபென்டாடையீனைல் ஆனையான். இதுதான் சைக்ளோபென்டாடையீனைல் ஆனையான். இது அரோமேட்டிக்கா அப்படின்னா ஆமாம். ஏன்னா 2 4 6 பை எலக்ட்ரான் இருக்குது பார். 4n+2 ரூலோ ஒபே பண்ணுது. நெக்ஸ்ட், விச் இஸ் எக்ஸ்பெக்டட் டு பி அரோமேட்டிக். எது அரோமேட்டிக்? இது 4 பை எலக்ட்ரான்ஸ் தான். இதுவும் 4 பை எலக்ட்ரான்ஸ் தான். இது 6 பை எலக்ட்ரான்ஸ், இதுவும் 6 பை எலக்ட்ரான்ஸ். ஆனால் இங்கே நோ ரெசனன்ஸ். ஏன்னா பாரு, 2 கண்டினியூஸ் பாண்ட் எம்டியாக இருக்குது. ஆனால் இங்கே அப்படி போச்சுன்னா அந்த ப்ளஸ் சார்ஜ் இங்கே வந்துடும். கண்டினியூஸ் ரெசனன்ஸ் இருக்குது. இப்போ தான் சொன்னேன் ட்ரொப்பீலியம் கேட்டையான் ஹைலி அரோமேட்டிக். 28 என்ன கொடுத்துருக்குறாங்க? அப்சர்வ் த ஃபாலோயிங் ரியாக்ஷன்ஸ் அண்ட் ப்ரிடிக்ட் த ப்ராடக்ட். நேச்சர் ஆஃப் A and B. ஓகே, இங்கே வெறும் ஒரு இடத்துல வெறும் HBr, ஒரு இடத்துல HBr வித் சன்லைட் அப்படின்னா இங்கே ஃப்ரீ ரேடிக்கல் ரியாக்ஷன் நடக்க போகுது, இங்கே எலக்ட்ரோஃபிலிக் ரியாக்ஷன் நடக்க போகுதுன்னு அர்த்தம். ஃப்ரீ ரேடிக்கல் ரியாக்ஷன் நடந்துச்சுன்னா எலக்ட்ரோஃபிலிக் நடந்துச்சுன்னா இந்த இடத்துல ப்ளஸ் சார்ஜ் இருந்தால் ஸ்டேபிள் சார். அப்போ H+ இங்கே அட்டாக் பண்ணும், Br- இங்கே அட்டாக் பண்ணும். ரிங்கில் இப்படி இருக்கும், Br இங்கே இருக்கும். இதான் ப்ராடக்ட்டு. A இதான்ப்பா. அப்போ ஆன்சர் ஆப்ஷன் ஏவாக இருக்கணும், இல்லை ஆப்ஷன் சியாக இருக்கணும். ஏன்னா இது A கிடையாது, இது A கிடையாது. ரைட்டு, சிக்கு வருவோம். ஆன்டி மார்கோனிக் ஆஃப் அடிஷன் நடக்கணும். ஆன்டி மார்கோனிக் ஆஃப் அடிஷன்னா கண்டிப்பாக இதான் கிடைக்கணும். ஆன்சர் ஆப்ஷன் சி. ஏன்னா இது ஆன்டி மார்கோனிக் ஆஃப் அடிஷன். ஓகேவா? ரைட். கொஷின் நம்பர் 29. த ஸ்ட்ராங்கஸ்ட் ஆர்த்தோபேரா டைரக்டிங் குரூப். ஆப்ஷன் ஏ. ஏன்னா இவன் தன்கிட்ட இருக்கிற லோன் பேரா கொடுப்பான் பென்சீன் ரிங்குக்கு. இது இண்டக்டிவ் எஃபெக்ட். இது பாசிட்டிவ் ரெசனன்ஸ் இருந்தாலும் -I எஃபெக்ட்டும் உண்டு. அதனால் ஏ தான். லாஸ்ட் கொஷின். த ரியாக்ஷன் ஆஃப் ப்ரோப்பீன் வித் HOCl ப்ரொசீட்ஸ் பை அடிஷன் ஆஃப் HOCl. இதில் நல்லா பார்த்தீங்கன்னா உனக்கு தெரியும், இந்த 2 எலக்ட்ரானை பவர்ஃபுல்லாக எடுக்கிற ஆக்சிஜன் தான். இங்கே இருக்கிறது OH- Cl+. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் ப்ரோப்பீன்னா டபுள் பாண்டட் காம்பவுண்டு அட்டாக் பண்ணுறவன் ப்ளஸ் சார்ஜாக தான் இருக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் Cl+ தான் அட்டாக் பண்ணுது. ஆப்ஷன் பாய். கிளியர்? தேங்க்யூ ஸோ மச்.